ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கோவை மனோவின் என்னுள் பாபா, எங்கும் நிறைந்த பாபா, நம் அனைவரையும் எல்லா நாட்களிலும் காத்து அருள் புரிகின்ற சிறிடி சாய்பாபா பற்றிய என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பல வருடங்களாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று என்னுடைய பதிவு. நம் அனைவருக்கும் இன்று குரு பூர்ணிமா, சிறிடி சாய்பாபாவினுடைய சிறந்த நாட்களில் இந்த நாள் மிகவும் இனிய மிக சிறந்த நாள். சிறிடி சாய்பாபாவினுடைய எத்தனையோ ராமநவமி மற்றும் விஜயதசமி போன்றுதான் இன்று குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா நம் அனைவருடைய எல்லா பக்தர்களுடைய குருக்கள் அவரவருக்கு ஸ்ரீ ராகவேந்திராவையும் ஆனவர் எவ்வளவோ குருக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வணங்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இன்று குரு பூர்ணிமா. அது மட்டுமல்ல, நம் அனைத்து குருகளுக்கும் இன்று சிறந்த ஒரு வழிபாடுகள் இன்று செய்தால் குருவின் பாதத்தை பணிந்து மிக சிறந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆகவே நண்பர்களை, இன்ற நாள் இனிய நாள், மிகவும் சிறந்த நாள். அதாவது சிறிடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 5 lakhs கிட்ட ஜனங்கள் கூடக்கூடிய நாள் இது. எல்லோரும் கலந்து எல்லா ஜாதி மதம் இன்று எல்லாருமே கலந்து எல்லா மதத்தினரும், புத்த மதத்தினரும் வருவார்கள், சைன மதத்தினரும் வருவார்கள், இந்து மதத்தினரும், முஸ்லிமான்களும் எல்லோரும் கலந்து கொண்டாடக்கூடிய இந்த நாள் மிகவும் சிறந்த நாள். ஆகவே நண்பர்களே, நமது அவரவர்கள் குருக்களை வணங்கிக் கொள்வோம். இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், திரை இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், அவரவர் குரு இருப்பாங்க இல்லைங்களா. சினிமா ஆக்டர்ஸுக்கு டைரக்டருங்க, கதையாசிரியர்கள் குருக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் சிறந்தது. அதே போன்று அனைத்து கலைஞர்களும் சரி, அனைத்து மக்களும் சரி, அதாவது கல்வி சம்பந்தமான அனைத்து மக்களும் அவரவர்களுடைய குருக்களை சந்தித்து அவர்களுடைய வேண்டுதலை என்னவென்று கேட்டு அவருடன் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று வரும் நாள் இன்று. ஆகவே நண்பர்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே, நட்பும் நீயே, சகலமும் நீயே, சாயி தேவா. மனம், வாக்கு, உடல், புலன்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கின்ற சிறிடி சாய்பாபா, நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாளும் எங்கிருந்தாலும் ஒவ்வொரு பக்தர்களையும் அரவணைத்து கொண்டு ஆறுதலும் அவரவர் வேண்டுதலை நிறைவேற்றி ஆறுதல் கொடுத்து வாழ்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எவ்வளவோ நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வளவோ மிராக்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது தொடரட்டும். அனைத்து பக்தர்கள் சார்பாக மீண்டும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, என்னுடைய குருமார்கள் சிலர் நான் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சந்தித்த 1-2 குருமார்களை பற்றி உங்களுடன் இன்று நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, சாய் பக்தர்களே, என்னுடைய குருமார்களில் ஒருவரான ராதாகிருஷ்ண சுவாமிஜி, திரு ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவருடைய சீடராக ஆல் இந்தியா சாய் சமாஜில், அதாவது மெட்ராஸில் உள்ள நமது ஆல் இந்தியா சாய் சமாஜ் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நிறுவனர். அவருடைய சீடராக, நேரடி சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நமது ராதாகிருஷ்ண சுவாமிஜி. அவர் பல வருடங்கள் நரசிம்ம சுவாமிஜி சமகாலத்தில் வாழ்ந்து அவருக்கு சீடராக இருந்து ஒரு காலகட்டங்களில் 1986களில் பெங்களூரில் உள்ள என்ஆர் காலனி அங்கு சென்று விட்டார். என்ஆர் காலனிக்கு மேலாப்பூர் கோவிலிருந்து நரசிம்மசாமிஜி வாழும் காலத்திலேயே அவருடைய ஆசி பெற்று சென்று விட்டார் என்பது
நான் செவிவழி கேள்வி. பட் நான் சந்தித்தது வந்து 1986 அங்கே வந்து என்ஆர் காலனியில் உள்ள சாய்பாபா கோவில் இருந்தது, இருக்குது, இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப பிரபலியமாக இருக்குது. டி நகர் என்ஆர் காலனி, அதாவது வந்து பெங்களூர் டி நகர், தியாகராஜ நகர் என்ஆர் காலனி. அங்கே நமது ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள் அங்கிருந்து குருஜியாக இருந்து எல்லோருக்கும் நல்வழி நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் வந்துட்டு ஒரு கும்பாபிஷேகத்திற்காக 86 சென்றிருந்தேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விசிட்டு இன் பெங்களூர் என்ஆர் காலனி சாய் மந்திர். அங்கே நான் சென்றப்போ வந்து அவர் பரிச்சயமானார். அதற்கப்புறம் வந்துட்டு அடிக்கடி நான் பெங்களூர் சென்று அங்கே அவருடன் உரையாடி பெங்களூரில் உள்ள கோவிலில் என்ஆர் காலனி கோவிலில் அவருடன் தங்கி இருந்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று பல நாட்கள் உரையாடி கொண்டிருப்போம். எனக்கு ஹாட் வாட்டர்லாம் போட்டு கொடுப்பாருங்க. அவரும் பெரிய குருஜி, அதாவது வந்து நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் காலத்திலேயே வாழ்ந்தவர். அவர் வந்து எனக்கு ஹாட் வாட்டர், நான் சொல்லுவேன் வேண்டாங்க குருஜி அப்படின்னாக்கா மாமானு தான் நான் அழைப்பேன் அவரை. வேண்டாம் குருஜி அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இந்த கிளைமேட் இருக்கும், இது வந்து பெங்களூரில் ரொம்ப சில்லாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு எனக்கு பணிவடை பண்ணுவார். நான் அவர் பாதத்தையே பற்றி கொண்டு இருப்பேன். அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஒரு காலகட்டங்களில் வந்து அவர் வந்து 97 அந்த ரேஞ்சில் 96 அவருடைய சமாதாகிவிட்டார், இறந்து விட்டார். அவரையும் அதே என்ஆர் காலனியில் உள்ள கோவில் அவருடைய மகா சமாதி இருக்கின்றது. அவர் சமாதிக்கு மேல் ஒரு ஸ்டாச்சு அமைத்துள்ளனர். அது வந்து அவருடைய ஸ்டாச்சு, ராதாகிருஷ்ண சுவாமிஜியினுடைய சிலை அமைக்கப்பட்டு சென்ட்ரலில் வந்து சிரடி சாய்பாபா, இடதுபுறம் வந்து ராதாகிருஷ்ண சுவாமிஜி, வலதுபுறம் நரசிம்ம சுவாமிஜி, இப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்ஆர் காலனி டி நகர். சாய் பக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு நல்ல குருஜிக்கள் நமக்கு இப்பொழுது சமீபத்தில் அவருடைய சமீப காலமாக ஒரு 10-20 வருடங்களுக்குள்ள 15 வருடங்களில் அவருடைய சமாதி அங்கு அமைந்துள்ளது. ஆகவே நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு குருஜிக்களில் இவரும் ஒருவர். மற்றும் எனக்கு மிகவும் பரிச்சயமாகி ஒரு நண்பரைப் போலவும் பெரிய மகானாக சிரடி சாய்பாபாவுடைய கோவிலில் உள்ள அனைத்து பக்தர்களாலும், அனைத்து மக்களாலும், டெல்லியில் உள்ள அனைத்து மக்களாலும், மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது குருஜி நரசிம்ம சுவாமிஜி. அது மட்டுமல்ல, அவருடைய நேரடி சீடர் தான் வந்து நமது ராதாகிருஷ்ண சுவாமிஜி. அது மட்டுமல்ல, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதற்கு அடுத்தபோல் சிவனேசன் சுவாமிஜி. அவர் சிரடியிலேயே தங்கி இருந்து பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் எனக்கு தெரிய அங்கேயே தங்கியிருந்தார். என்னுடைய முதல் விசிட்லேயே நான் வந்து அவரை சந்தித்து அவருடன் ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா 1976 முதல் விசிட்டு. அந்த டைமில் வந்து சாவடி, சிரடியினுடைய சாவடி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முன்பு இருக்கின்ற அந்த தாவாரத்திலேயே அமர்ந்திருப்பார். இப்பொழுதும் அந்த இடம் இருக்குது. பட் அங்கே வந்து இப்போ நாட் அலவுடு ஜென்ஸ், லேடிஸ் மட்டும் போவாங்க இல்லைங்களா, அந்த இது அப்படி திண்டு இருக்கும், அதில் தான் உட்கார்ந்துருப்பார் நமது சிவனேசன் சுவாமிஜி. அவர்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் பெற்று பல ஆண்டுகள் அவருடன் தொடர்பிலேயே இருந்தேன். அவருடைய சமாதி டே வரையும் நான் தொடர்பில் இருந்தேன். அவரையும் வந்து அவருடைய சமாதியிலெலாம் கலந்து கொண்டேன். இது மற்றும் ஒரு வேறு பதிவுகளெல்லாம் அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லும் பொழுது, நமது சிவனேசன் சுவாமிஜியினுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அதில் வந்து நான் என்னுடன் அவர் வாழ்ந்தது, என் முன்னால் அவர் நடத்திய சில லீலைகள், அதாவது மிராக்கிள்ஸ், இதெல்லாம் வந்து நரசிம்ம சுவாமிஜி அண்டு நமது சிவனேசன் சுவாமிஜி நடத்திய மிராக்கள்லாம் வந்துட்டு வேறு ஒரு பதிவில் நான் கொடுத்துருக்கின்றேன். அது என்னுடைய யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வரும். நரசிம்ம சுவாமிஜி அண்டு சிவனேசன் சுவாமிஜி பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த 2 குருக்களும் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நரசிம்ம சுவாமிஜி என் வாழ்நாளில் நான் சந்தித்ததில்லை. அவர் 1936களில் வந்து சிரடி
சென்னை வந்து சென்னையில் வந்து ஆல் இண்டியா சாய் சமாஜ நிறுவனர் நமது நரசிம்ம சுவாமிஜி, அவருடன் இருந்தவர் ராதாகிருஷ்ணன் சுவாமிஜி. இப்போ நான் சொல்கிறது வந்து சிவனேஸ்வரன் சுவாமிஜி சிறுடியிலேயே இந்த தமிழ்நாட்டிலிருந்து தமிழர் அவர். அது மிகப்பெரிய கொடுப்பனை. ஆனால் அவருக்கு வந்துட்டு தமிழ் பக்தர்களை காட்டிலும் அவரை அறிந்தவர் புரிந்தவர் எல்லாம் வந்து டெல்லி வாழாக்கள், பஞ்சாப் வாழா, நார்த் இந்தியா முழுக்க அவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஆகவே நண்பர்கள், இந்த இனிய நன்னாளில் உங்களுடன் இந்த பதிவினை பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. எல்லோரும் சிறுடி சாய்பாபா அவனுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் ஒன்றுதான், ஏற்றத்தாழ்வின்றி நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் எல்லா வாழ்வில் வளமும் நலமும் கிடைத்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிறுடி சாய்பாபாவை வேண்டிக் கொள்கின்றேன். கல்வி அறிவு மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு, குடும்பங்களுக்கு வேண்டிய பொருளாதாரம், உங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுக்காக நான் வேண்டுகின்றேன், அனைத்து பக்தர்களுக்காக. நன்றி நன்றி. இந்த நன்னாளில் மீண்டும் குரு பூர்ணிமா நாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிவினை, இந்த எபிசோடை இதனுடன் முடித்துக் கொள்கின்றேன். இத்துடன் அடுத்து நீங்கள் வந்து எனக்காக மட்டுமில்லை, நான் அறிந்த என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. இதை வந்து நீங்கள் நல்ல எல்லா பக்தர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை சொன்னாக்க அடுத்தது வந்து அடுத்தடுத்து நான் போடுகின்ற பதிவிற்கு ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, இத்துடன் இந்த பதிவினை முடித்து விடைபெறுகின்றேன். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கே ஜெய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். உங்கள் அன்பு நண்பர் கோவை மனோ.